ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பப்பாளிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பப்பாளிக்காயில் பொரியல் செய்ய போகிறோம். கழுவி வச்சுருக்கேன். இந்த தோல் எல்லாம் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவிர கத்தியை எடுத்துகிட்டு நாம் இப்படி வச்சுட்டு மெதுவாக இதோட தோலெல்லாம் எடுத்துக்கலாங்க. தோலை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரெசிபி செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தோலையும் நான் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு கட் பண்ணி தான் பிடிக்கும் அப்படின்னு தாராளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் துருவி வச்சுருக்கேன். பப்பாயா பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரை மசாலாவாக நம்ம இடித்து வச்சுக்கணும். இடிக்கல்லில் இடித்தாலும் சரி, மிக்சியில் ஒரு ரன் விட்டாலும் சரிங்க. இடிக்கல்லில் இடித்து செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு 2 பல், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கடுகு, உப்பு, இது எல்லாம் நம்ம நல்லா இடித்து வச்சுக்கணுங்க. கோர்ஸாக இடித்து வச்சுக்கணும். ஃபைனாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச தேங்காய் கையில் கூட துருவி சேர்த்துக்கோங்க. மிச்ச சாமானம் எல்லாம் வேணால் இதை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால துருவின தேங்காய் கூட நல்லா தொடர் விரும்பலாம். இல்லை மிக்ஸியில் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 2 வழி கூட விருப்பம்தாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்குறோம் இல்லை பப்பாயா, பப்பாயா, அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனா தான் சரியாக வரும் இந்த ரெசிபி. ரொம்ப வெந்துடக்கூடாது. பக்குவமாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஜாஸ்தி தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம துருவி சேர்த்துருக்கோம். கட் பண்ணி சேர்த்துருந்தா கூட கொஞ்சம் தாங்கும். இப்போ நம்ம துருவி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், பப்பாயா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. அதோட ஸ்மெல்லும் போயிடுச்சு. அதே டயத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு பக்குவமாக வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு எண்ணெயே தேவையில்லைங்க. உங்களுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் போடாமல் தான் செய்கிறேன். நான் செய்கிறது ஸ்ரீலங்கன் ஸ்டைல். அங்கே இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. அந்த ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட இது நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்கிற உப்பு, காரம், அந்த ஃப்ளேவர் எல்லாம், பூண்டு வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த பப்பாயாவில் இறங்குங்க. அதனால் ஒரே ஒரு நிமிஷம் வேக விட்டுடலாங்க. மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், பப்பாயா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியிலேயே இதுவும் நல்லா இந்த மசாலா எல்லாம் வெந்துடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. ஆனியன், கார்லிக் சூப்பராக இருக்குது. கருவேப்பிலையோட ஸ்மெல், மிளகோட காரம், பச்சை மிளகாயோட காரம் எல்லாம் சேர்ந்து கமகமகமான்னு இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான ரெசிபி, சத்தான ரெசிபிங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு செகண்ட் வேக விட்டுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பப்பாளி பழத்தில் மட்டும் இல்லைங்க, பப்பாளிக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் எடுத்த பப்பாளிக்காய் பார்க்குறக்கு பச்சையாக இருக்குது, உள்ளே ஆரஞ்சாக இருந்ததுங்க. ஆனால் இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. ஒரு 3 நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக பழுத்துரும். ஆனால் இந்தளவுக்கு இருந்தால் கூட தாராளமாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான செமையான சத்தான ரெசிபி. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.